எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் இம்பார்ட்டன்ட் ஷார்ட். சரிங்களா? திருக்குறள்ல இருந்தே கொஸ்டின் இல்லாம டிஎன்பிஎஸ்சி இருக்கவே இருக்காது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கட்டாயம் கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல முக்கியமான ஃபேக்ட்ஸை நம்ம பார்ப்போம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். இரு மலர்கள் இடம்பெறும். இரு மலர்கள் அனிச்சம் குவளை. ஒரே ஒரு பழம் தான் இருக்கும். அது நெருஞ்சி பழம். இடம்பெறும் ஒரே பழம். இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். 2 மரங்கள் இடம்பெற்றுள்ளன. அவை பனை, மூங்கில். முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். எந்த வருஷம்? 1812. முதலில் உரை எழுதவர் மணக்குடுவர். கோடி என்ற சொல் 7 இடங்களில் வந்துள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் வந்துள்ளது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல உள்ளது. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் லேட்டஸ்டா பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்களா, ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 193 நாடுகளில் உள்ள அந்த அரசு மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப 193 மொழியில இடம்பெற்றுள்ள நூலா மாறப்போகுது. ஓகேங்களா? 7ன்றது 8 தடவை வந்திருக்கு. அது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா?